உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இந்த காணொளி தொகுப்பானது நம்ம இந்த வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு வக்ர பயிற்சியினுடைய பலன்களை அனைத்து ராசிகளுக்கான தொகுப்பாக நாம் வரிசையாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதன் ரீதியில் இன்றைக்கி நம்ம துலாம் ராசிக்கான பலன்களை நாம் துலா ராசி நண்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கின்றது என்பதை நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து ராசி ஃபஸ்ட்டு மீனத்துக்கு போட்டோம். அதாவது கடைசி ராசியான மீனத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம். அதன் அடிப்படையில் மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம கன்னி வரைக்கும் போட்டாச்சு. இப்போ துலாம்லேருந்து நம்ம மறுபடியும் துலாம் ராசிக்கானதுக்கான ஒரு பலனை நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய காணொலியை நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது ஏன்னு தெரியல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய சுற்றத்தாருக்கும், உங்களுடைய நண்பர், உறவினர் அனைத்து நண்பர்களுக்கும் அது ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த நபர்களுக்கு அது தெரியப்படுத்த ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் எல்லாமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வேலை செய்யுது. யார் எந்த வீடியோக்கள் லைக் அதிகமாக வருதோ அந்த வீடியோக்கள் நிறையா பரவுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், யாருக்காச்சும் உங்களுடைய சுற்றத்தினருக்கு இந்த வீடியோ தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஷேரே பண்ண வேண்டாம். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா போதும், அது அவங்களுக்கு போயிடும். இன்றைக்கி டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. அது நம்ம துலாம் ராசியை பற்றி பேசும்பொழுது நம்ம இந்த கண்டென்ட்டை பேசுகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா துலாம் ராசி நண்பர்கள் அனைவருமே தங்கள் கையில் அதிகப்படியான கேஜெட்டுகளை வச்சுருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு பொருள் அப்டேட்டடான பொருள் வந்தால் இந்த உலகத்தில் முதல் அந்த பொருளை வாங்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆப்பிள், ஐஃபோன் நல்லா வாங்குகிறாங்க. ஐஃபோனில் 15, 16, 17 இந்த மாதிரி நிறைய வந்துருக்கு. அடுத்த அப்டேட் எது வருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்களும் அதே துலாம் ராசி நண்பர்கள் தான். அந்த வந்த பொருளை முதலாக வாங்கக்கூடியதும் அந்த துலாம் ராசி நண்பர்கள் தான். அதனால் இவங்ககிட்ட கேஜெட்ஸுக்கு குறையே கிடையாது. கேஜெட்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் அந்த ஃபோன் வச்சுருக்கிறதாகட்டும், அந்த கையில் டிஜிட்டல் அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிறதாகட்டும், இப்போல்லாம் அந்த கூலர்ஸ்லேயே மைக்கோட ஹெட்ஸ், அந்த மைக்ரோ கூலர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலேயே நீங்கள் உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அதுலேயே ஃபோன் பேசலாம். அதுலேயே உங்களுக்கு தேவையான டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது. அந்த டெக்னாலஜிக்கு உட்பட்டு வரும் அந்த துலாம் ராசி நண்பர்கள். பொதுவாகவே நீங்கள் துலாம் ராசி லக்ன நண்பர்கள் யார் பார்த்தீங்கன்னாலும் இந்த டெக்னாலஜிக்குள்ளே அவங்க தான் முதன்மையாக விளங்குவார்கள். இன்றைக்கி அவங்களுக்கான இந்த குரு வக்கர பயிற்சியை நம்ம என்னென்னு பார்த்துருவோம். நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய துலாம் ராசிக்கு தற்பொழுது குரு சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய நிலை 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாகவே 8ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா, விபத்து, கண்டம், ஆயுள் ஸ்தானம் இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். அதுபோக ஒரு பழிச்சொல்லுக்கு நாம் ஏற்படுவது, அசிங்கம், அவமானங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இடம்தான் ஒரு 8ஆம் இடமாக ஒரு மனிதனுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த 8ஆம் இடத்துல உங்களுக்கு 3, 6 கூடைய அந்த குரு பகவான் போய் உங்களுடைய ராசிக்கு 3, 6 கூடைய குரு பகவான் அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த கோல்சார் அடிப்படையில் அப்படின்னா அதற்கான பலனை தாங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் இப்போ என்னென்னா, நம்ம வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி வரை அவர் வக்கரகதியில் அடைகிறார். அப்போ அந்த வக்கரகதியினால் என்ன மாதிரியான ஒரு பலன்களை நீங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதுதான் இந்த காணொலியினுடைய சிறப்பாக இருக்கிறது. பொதுவாகவே நம்ம 8ஆம் இடம்ங்கிறது ஒரு ரகசிய ஸ்தானம். 8ஆம் இடத்தின் மூலியமாக நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆயுள் பலம், அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விபத்து, கண்டங்கள், அந்த மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 8ஆம் இடம் கொண்டு நாம் அறியலாம். அட் த சேம் டைம் இதெல்லாம் கெடுபலன்கள், மறைவு ஸ்தானம் என்ற மாதிரியெல்லாம் கெடுபலன்கள் நிறையா இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துக்கு ஒரு 20% பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காமல் சம்பாதிப்பது, இந்த மாதிரியான ஒரு 2 விஷயம் அந்த 8ஆம் இடத்தை சார்ந்து தான் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காமல் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னா,
இந்த உலகத்தில் நம்ம அனைத்து உழைக்காமல் எப்படி சார் சம்பாதிக்கிறது அப்படின்னா லாட்ரி சீட்டு முதலாக லாட்ரி எடுத்துங்க. லாட்ரி அந்த லாட்ரியே திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு காரணமாக அந்த லாட்ரி நம்ம உலகத்திலேயே எல்லாத்துக்கான காரண காரியங்களும் நம்ம இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திலேயே இருக்குதுங்கிறத நீங்கள் யாரும் மறந்து விடக்கூடாது. சூதாட்டம், இந்த லாட்ரி வாங்குறது ஒன்று தான், சூதாட்டம் செய்வது ஒன்று தான். கையில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் சூதாட்டம் செய்து அந்த சூதாட்டத்தின் மூலியமாக வெற்றி அடைவது. அந்த லாட்ரி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லாட்ரி அடிக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரி புதையலை திடீர்னு ஒரு புதையல் கிடைக்கிறது, அவங்க வீட்டுக்கு ஏதாவது அந்த ஒரு புதையல் யோகம், இந்த மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாம் குறிப்பது தான் நம்மளுடைய இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அமையக்கூடிய 8ஆம் இடம். அப்பேற்பட்ட அந்த 8ஆம் இடத்துல இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த துலா ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஆல்ரெடி 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இப்போ அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்த குரு இப்போ வக்ரமாகிறார் அப்படின்னா அந்த வக்ரத்தினுடைய பலன்கள் என்னவாக இருக்கும்? பொதுவாகவே 8ல் எந்த கிரகம் மறைவாக இருக்கும். ஆனால் 8ல் அமர்ந்த குரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு குருவாக இருக்கிறார். ஏன் 8ல் உட்கார்ற குரு நல்லதாக பார்க்குறாருன்னா அவங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் அந்த குருவினுடைய பார்வை பலம் மிக சிறப்பான ஒரு பலனாக அனைத்து ஜோதிட நண்பர்களும் கூறுகிறார். அப்படிங்கிற அந்த குருவினுடைய பார்வையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய லக்னத்துக்கு முன்னும் பின்னும் அந்த பார்வை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 8ல் போய் குரு அமர்ந்தாலும் அது மறைவு கிடையாது. அவர் நல்லது செய்வாருங்கிறது தான். அவர் எந்த ஒரு கெட்ட கிரகங்களினுடைய தாக்கங்களும் இல்லாமல் சுபரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் இந்த மாதிரி சில பல நல்ல விஷயங்களை ஜாதகருக்கு செய்கிறார். அப்படி அவர் 8ல் போய் வக்கரமடையும் நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாகவே 8ல் போய் குரு அமர்ந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று நம்ம சொல்கிறோம். ஆயுள் நல்ல ஒரு ஆயுள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறோம். அவர் நல்ல ஒரு அதிகப்படியான வயது வரை வாழ்ந்து விட்டு செல்வார் என்பது சொல்கிறோம். இந்த வக்கரமாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஆயுளுக்கு கண்டம் இருக்கிறது. துலாம் ராசி நேயர்கள் என்ன நம்மளை இவர் நெகட்டிவாக சொல்கிறாரு, பயப்படுறாருன்னு இம்மீடியட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கை பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பகவானவர் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த வக்கரம் அடையக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வக்கரம் அடைகிறாரான்னா இல்லை. குறிப்பிட்ட ஒரு 3.5 மாத காலங்கள் அல்லது ஒரு 4 மாத காலங்களுக்கு மட்டுமே அவர் வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் அடையும் காலத்திலே உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனநிலை, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கட்டி பாதுகாத்து கொண்டு வந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த 8ஆம் இட குருவினாலே ஏற்படக்கூடிய அந்த விரயங்கிற சொல்கிறத விட அந்த வக்கர குருவினாலே ஏற்படக்கூடிய சில பல தன்மைகள் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். துலா லக்ன நண்பர்கள் இந்த குரு 9ஆம் தேதியிலிருந்து 9/10/2024 தேதியிலிருந்து 3/2/2025 தேதி, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரயாணங்களை உங்களுடைய முழுமனதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்ற காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஒரு 3 மாத காலம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த 3 மாத காலம் அதாவது டஃப்பாக இருக்குங்கிறதோட நல்லது உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்த நல்லது சற்று தடைபடுகிறது. அப்போ நல்லது தடைபடுது அப்படின்னா கெட்டது நடக்கும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா சற்று அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. இதுவரை இந்த வெளிநாடு பயணம், இந்த 8ல் குரு மூலம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெளிநாடு பயணம் செல்வார்கள். இந்த இப்போ அதாவது குரு இந்த 8ல் உங்களுக்கு சஞ்சாரம், அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறையிலேயே இந்த துலாம் ராசி நண்பர்கள்லாம் அதிகப்படியான வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு கடல் கடந்து வெளிநாடு செல்லும். அதாவது வெளிப்பிரயாணங்கிறது நம்ம ஊர்லேருந்து ஒரு உதாரணத்துக்கு நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். திருப்பூர்லேருந்து ஈரோடு போகிறது ஒரு பிரயாணம் தான். திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறது ஒரு பிரயாணம். சேலம், சென்னை, கேரளா போகிறதெல்லாமே ஒரு பிரயாணம் தான். ஆனால் கடல் கடந்து செல்வது என்பது என்னதுன்னா உங்களுடைய நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போகிறது. இந்த வெளிநாட்டு பிரயாணங்களில் குரு இயற்கையாக உங்களுடைய ராசிக்கு 8ல் அமர்ந்திருக்கையில் கொடுத்துருப்பார். ஆனால் இப்பொழுது அந்த வக்கரகதியை எட்டும் காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஃப்ளைட் ஏறி கப்பல் மூலியமாக வெளிநாடு செல்வது
செல்லக்கூடிய இந்த பிரயாணங்களை இந்த 3.5 மாத காலங்களுக்கு நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. ஏன் அதை நம்ம நல்லதுன்னு சொல்கிறோம்னா, இயற்கையாக அதை கொடுக்குறவர் அப்போ ரிவர்ஸ் ஆகிறார் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பிரயாணப்படும் பொழுது உங்களுக்கு சில பல மன உளைச்சல்கள் ஏற்படும். அந்த பிரயாணத்தினாலேயே நட்டங்கள் ஏற்படும். பிரயாணத்தினாலே லாபம் சம்பாதிக்கக்கூடியது ஒரு துறை, ஒரு கோட்பாடு இருந்தாலும் பிரயாணத்தின் மூலியமாக நட்டம் ஆகக்கூடிய ஒரு கோட்பாடும் இந்த உலகத்திலேயே இருக்கிறது. அனைத்து ஜாதகருக்கும் அது நடக்கிறது. அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பொதுவாகவே 8ல் ஒரு கிரகம், அதாவது 8ல் குரு அமைஞ்சிருக்கார் அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் வந்து 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடத்துல வந்து ஒரு சுபரான குரு அமரும் பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்வாதாரம் பிறக்கிறது என்பதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுக்கு அமையக்கூடிய அந்த பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உள்ளது. அவர்கள் மூலியமாக அவர் சம்பாதிப்பார், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து அனுபவிப்பீர்கள், அல்லது அவர்களுடைய சொத்து உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சொத்தாக சேரும். இதெல்லாம் வந்து ஏற்படும் 8ல் குரு அமரக்கூடிய காரணத்தில். ஏன் அப்படின்னா உங்களோட லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வரக்கூடிய அந்த 8 நாளாக இதெல்லாம் நடக்கிறது. அந்த இடத்துல குரு அமர்ந்தால் நடக்குது. இப்போ இந்த அவர் வந்து வக்கரம் அடையக்கூடிய காரணத்தினால உங்களுடைய மாமனார் சொத்தாகட்டும், உங்களுடைய மாமியார் சொத்தாகட்டும், இதெல்லாம் சில பல சொத்துக்களை நீங்கள் விரயம் செய்யக்கூடிய நேரமாக இது இருக்கின்றது. இந்த நேரத்தில் தீர்க்கமான முடிவுகளை, உங்களுக்கு தொழிலில் ஏதாவது ஒரு கடன் இருக்கலாம், ஏதோ ஒரு தொழிலில் ஒரு லாஸ் ஆகிருக்கலாம், அல்லது வேலைப்பொழு, ஏதோ ஒரு சொத்து, ஏதோ ஒரு கடன் சுமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய துலா ராசி நண்பர்கள் ஒரு 3.5 மாத காலம் எப்படியாச்சும் இந்த விரயங்களை தள்ளி போடுங்கள். இதிலிருந்து நீங்கள் எல்லாம் வெளிவந்து விடலாம். இந்த நேரத்தில் ஒரு சொத்தை விற்பது, அந்த சொத்து அந்த விற்று நமக்கு லாபம் அடைந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அதை விற்று லாபம் அடைய வேண்டாம். இந்த ஒரு 3.5 மாதம் கடந்து அதற்கப்புறம் நீங்கள் அந்த சொத்தை விற்று விற்கிற நிலை இருக்கிறவங்க, அந்த சொத்தை விற்றா நான் என் பாதி கடன் அடைச்சிட்டு மீதியை வச்சு நான் சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு போவேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு 3.5 மாதத்துக்கு எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சி அதை தள்ளி போடுங்க. அடுத்து இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் செய்யும் குரு மறுபடியும் நேர்கதிக்கு வந்து வருவார். அதனாலேயே உங்களுக்கு லாபம் அடைந்து விடும். இப்போ வந்து ஒரு குறுக்கு கதியில் இருக்கிறார். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். இதனால் வரை திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சந்தித்து கொண்டு இருந்த நீங்கள் இனிமேல் அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஒரு 3.5 மாத காலங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது. திடீர் அதிர்ஷ்டம்லாம் எங்கேருந்து சார் வருதுன்னா, பங்குச்சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங், சூதாட்டம், லாட்ரி சீட், அதாவது உழைக்காமல் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே திடீர் அதிர்ஷ்டத்திலே வருகிறது. உழைச்சிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கும். அதாவது ஒருத்தவங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பொருள் உற்பத்தி செய்து விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்குதுன்னா அது ஓகே. திடீர் அதிர்ஷ்டங்கிறது நம்ம 8ஆம் இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் தான், பங்குச்சந்தை, சூதாட்டம், இந்த மாதிரியான விஷயங்களில் குருவனுடைய அருளால் உங்களுக்கு கிடைத்துட்டு இருந்த அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் இனி வரக்கூடிய இந்த ஒரு 3.5 மாத காலம் அதில் தாமதம், தடைகள் ஏற்படும் என்பதில் நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காரண காரியங்களில் உங்களுக்கு அவர் வந்து சில பல தடைகளை ஏற்படுத்த காத்திருக்கிறார். அதாவது இந்த காலங்களில் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு 3 மாத காலத்துக்கு புதிய வாகனம் வாங்குவது, புதிய வீடுகள், புதிய சொத்துக்கள் வாங்குவதையெல்லாம் சற்று தவிர்த்து விடுவது நல்லது. புரியுதுங்களா? இந்த புதிய சொத்து, புதிய வாகனம் இதையெல்லாம் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இப்பொழுது அதை தவிர்த்து விடுங்கள். துலாம் ராசி நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு இந்த ஒரு 3.5 மாத காலத்தை கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல மறுபடியும் அந்த 8ல் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய குரு மறுபடியும் நல்ல யோகத்தை கொடுப்பார். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்துமே கோல்சார அடிப்படையிலே நாம் சொல்லியிருக்கின்றது. இந்த கோல்சாரம் என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு 100% 10 to 25% மட்டும்தான் வேலை செய்யக்கூடியது. பாக்கி 90 to 75% எது வேலை செய்யுதுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகம். நீங்கள் பிறந்த நேரத்திலே, பிறந்த ஊரில், எந்த தேதியில், எந்த கிழமையில், எந்த தேதி, அதுதான் முழுமையாக பேசும். அதன் அடிப்படையில் அதை நாம் ஆராயாமல் கோல்சாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது ஒரு முட்டாள்தனமான விஷயம். இது அனைத்து மனிதர்களுக்குமான, இந்த உலகத்தில் பிறந்தக்கூடிய அனைத்து துலா ராசி நண்பர்களுக்கான காணொளி.
இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். சந்தேகத்துடன் வாழ்வது உங்கள் தலை மேலே ஒரு டைம் பாம் வச்சுக்கிறதுக்கு சமம். எப்படி ஒரு தொழில் நிறுவனத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் தேவையோ, ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் தேவையோ, ஒரு ஆடிட்டிங் டீம் தேவையோ, அதே மாதிரி ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு தீர்க்க ஆத்மாவாக இருக்கக்கூடிய நபருக்கு ஜோதிடமும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு 4வது தூணாக பார்க்க வேண்டும். இத்தனை அட்வைஸ் வாங்குறவங்க இந்த ஒரு அட்வைஸ் வாங்காமல் தோற்று போகக்கூடாது. ஸோ சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.